உங்களில் யாருக்காவது இந்த செக்ஷுவாலிட்டி சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்குதா? அதாவது ஆண்களுக்குன்னா ஆண்மை குறைவு, விந்து அடிக்கடி வெளியேறது, பெண்களுக்குன்னா மலட்டுத்தன்மை, கருத்தரிக்கிறதுல டிலே வருது, ஓவரியில் ப்ராப்ளம், ஃபெலோப்பியன் டியூபில் பிளாக்கு, யூட்ரஸில் ப்ராப்ளம், பிசிஓடி, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியட்ஸ் டைமில் வலி, அது ரெகுலராக சைக்கிளிக்காக வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ இருக்குது. இப்போ முக்குக்கு மூலே திரும்பினா இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் தான் பார்க்க முடியுது. அதாவது பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுல டிலே வருது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது செக்ஷுவல் அடிக்ஷன். சிலவங்களுக்கு ஓவராக அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, சிலவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு இருக்காங்க. இது ரெண்டுமே நல்லதுக்கு இல்லை. ஏதுமே ஜாஸ்தியானாலும் ப்ராப்ளம் தான், கம்மியானாலும் ப்ராப்ளம் தான். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே சமயத்தில் ஒய்ஃபுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அது ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகளில் கொண்டு வந்து விடும். அதுவே ரிவர்ஸாக இப்படி இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹஸ்பண்டுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, எப்போ பாரு வேலை வேலைன்னு ஃபைலை வச்சுக்கிட்டே இருக்கார், ரொம்ப டென்ஸ்டாக இருக்கார் அப்படின்னா அதுவும் பிரச்சனை தான். அவங்க லைஃபையே பாதிக்க போகிற பெரிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைங்கிறது எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். மூணாவது லோவர் அப்டாமினல் ப்ராப்ளம்ஸ். அதாவது கிட்னியில் ஸ்டோன் வருது, கிரியாட்டினின் ப்ராப்ளம் இருக்குது, டயாலிசிஸ் வரைக்கும் போகிறாங்க இப்போல்லாம். இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதுவும் லேடிஸுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வருது. அதே மாதிரி மற்ற யூரினரி பிளாடர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, அந்த மாதிரி நிறைய 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 பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லை, லோவர் பேக் பெயின், முதுகுவலி, கீழே முதுகுவலினா ஒன்றும் செய்ய முடியல, கொஞ்சம் நேரம் உட்கார முடியல, ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்ய முடியல, வீட்டில் உட்காந்து வேலை செய்ய முடியல, கீழே உட்கார முடியல, உட்காந்தா எழுந்திருக்க முடியல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த லோவர் பார்ட் ஆஃப் த பாடியில் வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சுவாதிஷ்டான சக்கரா சரியாக இயங்கவில்லை, அல்லாட்டினா ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதை சரி பண்ணுறதுக்கு தான் சக்ரா ஹீலிங் கிளாஸில் நான் உங்களுக்கு பல மெத்தட்ஸு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி கிளிக் த லிங்க் பிலோ அண்ட் see about the சுவாதிஷ்டான சக்ரா. என்னோடய வீடியோவில் சுவாதிஷ்டான சக்ரா பற்றின வீடியோவுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.